தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி சென்னை வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமான நிலையத்திலிருந்து அவருடைய கார் வெளியே வரக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் பிரதமர் மோடி வந்திறங்கக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி தற்போது தமிழகம் வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து அவருடைய கார் வெளியே வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை விமான நிலையத்தில் பிரதமர் மோடியின் கார் வந்து இறங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். சிவபிரகாஷ், முழு விவரங்கள். வணக்கம் ஷியாம். தற்போது 2024 வருஷம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக தற்போது மோடி அவர்கள் தமிழகம் வந்திருக்கிறார்கள். இதன் முதல் கட்ட பிரச்சாரமாக இன்று சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் ரோடு ஷோ நடத்துகிறார்கள். அதாவது குறிப்பிடத்தக்க சொல்வதென்றால் இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய பனகல் பார்க்கில் இருந்து தேனாம்பேட்டை சிக்னல் வரையிலும் அங்கு அந்த இடத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மோடி அவர்கள். இதற்காக தற்போது தனது விமானம் மூலமாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த மோடி அவர்களை தமிழக மாநிலத்தில் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் அவரை வரவேற்றனர். அதன் பிறகு தற்போது சாலை மார்க்கமாக விமான நிலையத்திலிருந்து கிளம்பி இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக இங்கிருந்து பிரச்சாரம் துவங்கக்கூடிய அந்த முதல் பாயிண்ட்டுக்கு செல்கிறார். அதாவது பனகல் பார்க் அந்த இடத்தில் இருந்து தொடங்கக்கூடிய அந்த ரோடு ஷோவின் முதல் பாயிண்ட்டுக்கு சென்று அங்கிருந்து தேனாம்பேட்டை சிக்னல் வரையிலும் ரோடு ஷோ மேற்கொள்கிறார். அதன் பிறகு கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் இன்று இரவு தங்கக்கூடிய மோடி அவர்கள் நாளை காலை இங்கு விமானம் மூலமாக இங்கிருந்து வேலூர் செல்வதற்கு பயண ஏற்பாடு திட்டமிடப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி தற்போது சென்னை வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிவபிரகாஷ், தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் மோடி வந்திருக்கக்கூடிய நிலையில அவர் செல்லக்கூடிய பகுதிகளில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தான முழு விவரங்கள். தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி தற்போது தமிழகம் வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து அவருடைய கார் தற்போது புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டி நகரில் ரோட் ஷோ மேற்கொள்வதற்காக பிரதமர் மோடி தற்போது அங்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாக இருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். சிவபிரகாஷ், பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி தற்போது தமிழகம் வந்திருக்கிறாரு. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகள் என்னவாக இருக்க போது, அவருடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் அங்கு எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு, இது பற்றிய முழு விவரங்கள். ஷியாம், நான் ஏற்கனவே கூறியிருந்தது போலவே சென்னையில் இன்று முதற்கட்ட பிரச்சாரத்தை இங்கு தமிழக வேட்பாளர்களை ஆதரித்து செய்யக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் அடுத்ததாக வேலூருக்கு சென்று அங்கும் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார். இங்கு தற்போது முதல் கட்டமாக சென்னை வந்திருக்கக்கூடிய மோடி அவர்கள் இதற்கு முன்பே நான் குறிப்பிட்டது போல தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பனகல் பார்க்கிலிருந்து தேனாம்பேட்டை சிக்னல் வரையிலும் அங்கு ரோடு ஷோ மேற்கொள்கிறார். இந்த பயண திட்டமானது ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் சென்னையில் இன்று மட்டும் இந்த பிரதமர் அவர்கள் வந்து செல்வதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக கிட்டத்தட்ட 15,000 போலீசார் இந்த பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருக்கின்றனர். உதாரணத்திற்கு இந்த விமான நிலையத்தை பொறுத்தவரையிலும் விமான நிலையத்திலிருந்து அந்த பிரச்சாரம் தொடங்கக்கூடிய பனகல் பார்க் வரையிலும் அந்த இடம் வரையிலும் காவலர்கள் சாலையின் இருபுறங்களிலும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமின்றி இந்த பிரதமர் செல்லக்கூடிய இந்த சாலை மொத்தமும் தற்போது பொது போக்குவரத்திற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சாலை அதாவது விமான நிலையத்திலிருந்து கிண்டி வழியாக சைதாப்பேட்டை தியாகராய நகர் வழியாக அந்த பனகல் பார்க் வரை செல்லக்கூடிய இந்த சாலை மற்றும் இந்த சாலையில் இருந்து சென்னையின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்து இணையக்கூடிய அனைத்து சாலைகளும் இன்று போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது. தேவையில்லாத வகையில் இந்த பொது போக்குவரத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்று ஏற்கனவே காவல்துறை சார்பிலும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதன் காரணமாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து செல்வதன் காரணமாக இன்று காலையிலிருந்தே
பிரதமரின் தனி பாதுகாவலர்கள் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அவர்கள் கையில் எடுத்து அவர்களிடம்தான் இந்த பாதுகாப்புகள் மொத்தமும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்று இந்த பிரதமர் அவர்களின் பிரச்சாரத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் பாஜகவினர் வண்டிகள் வைத்துக் கொண்டு சென்னைக்குள் வந்து தற்போது அந்த பிரச்சாரத்தில் கலந்து கொள்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களை சந்திப்பதற்காகவும் மற்றும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காகவும் தான் பிரதமர் அவர்கள் தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். அதன் பிறகு இங்கிருந்து சாலை மார்க்கமாக அவர் கிளம்பி சென்று தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.